अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमदे श्रीवंशटकोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। நரசிம்மன் என்னும் அந்த அரும்பெரும் தெய்வத்தினுடைய அத்தியுதமான அவதார விசேஷங்களையும் 9 ருக்கொண்டு உகந்துரையக்கூடிய உயர்ந்ததான திருப்பதியான அந்த அஹோபில க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தையும் நாம் இன்றைய தினம் முதற்கொண்டு அனுபவிக்க இருக்கிறோம் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யுர்மிருத்யும் நமாம்யஹம். அஹோபிலம் என்கிற மகாக்ஷேத்திரம் சாட்சாத் நரசிம்ஹன் ஆவிர்பாவம் பண்ண ஒரு புண்ணியஸ்தலமாகும். இத்திருத்தலம் ஆந்திரா மாநிலம் நஞ்சால் மாவட்டத்தில் ஆள்ளகட்டா என்கிற பட்டணத்தின் அருகே நல்லமலா என்கிற காட்டுப்பகுதியில் இருக்கிறது. இத்திருத்தலத்தில் எம்பெருமான் நரசிம்மஸ்வரூபமாக எழுந்தருளி பக்தர்களை அனுகிரகிக்கிறான். இந்த க்ஷேத்திரத்தில் எம்பெருமான் 9 நரசிம்மஸ்வரூபமாக எழுந்தருளி நம் எல்லாரையும் ரட்சிக்கிறான். ஜுவாலா அஹோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவாக யோகானந்த சத்ரவட பாவனோ நவமூர்த்தயா என்னும்படியான புராண ஸ்லோகத்தின் படி எம்பெருமான் 9 நிருசிம்மஸ்வரூபமாக எழுந்தருளி இருக்கிறான். அதுல ஜுவாலா நிருசிம்மன் ஜுவாலாக்கியம் பார்கவாக்கியம் பகவத் அபிமதம் பாவித்தும் யோகிவரியைஹி புண்ணியம் தத் பாவனாக்கியம் ஹிருதிஷகலயதாம் கல்பத்தே சத்பலாயா என்னும்படியான இந்த ஜுவாலா நிருசிம்மன் மேல் அஹோபிலத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் நடைபாதையை தாண்டி கருடாத்ரி வேதாத்ரி என்கிற 2 மலைகள் நடுவிலே அச்சலச்சாயமேரு என்று போற்றும்படியான மேரு சமானமான ஒரு மலையின் அடிவாரத்தில் பெருமாள் ஜுவாலா நிருசிம்மனாக எழுந்தருளி இருக்கிறான். நாரசிம்ஹாத் அதிகச்ச தேவः ந தீர்த்தமன்யத்பவநாசஹேதோः ந காருடாத்ரேः அபரோஸ்தி சைலः ந பக்தஜல்தோः அபரோஸ்தி யோகி என்று புராணமானது நிருசிம்மனுடைய வைபவத்தை பேசுகிறது. அதுவும் இந்த காருடாத்ரி, கருடகிரி, வேதமலை, கருட பர்வதம் என்று பலவிதமான திருநாமங்களை உடையதான இந்த பர்வதத்தின் பெருமையை பேசுகிறது. உலகத்தில் எம்பெருமான் ஒருவனே பரதெய்வம் என்பதை தேருங்கால் தேவன் ஒருவனே தேவன் என்று ஆழ்வார்கள் அறுதியிடுகிறார்கள். சுவாமி தேசிகனும் த்ரையந்தைஹி ஏககண்டைஹி தத் அனுகுணமனுவியாச முக்தியோக்திபிஷ்ச ஸ்ரீமான் நாராயணஹா நப்பதிஹி என்று திருநாரணன் தாள் என்று அந்த திருநாரணனுடைய பெருமையை சொல்லுகிறார். அப்பேற்பட்டதான் அந்த திருநாரணன் 10 அவதாரங்களை முக்கியமாக எடுத்து நமக்கு அருள் பாலித்தான். அதில் நிருசிம்மாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் முதலான அவதாரங்களை பூர்ணாவதாரங்கள் என்று பெரியோர்கள் பேசுவார்கள். பூர்ணமத பூர்ணவிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே என்று வேதத்திலும் இந்த பூரணத்துவம் என்பது சொல்லப்படுகிறது. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரஹா என்று ஆரம்பிக்கிறார். பிறகு அமிருத்யுஹு சர்வதிருக் சிம்மஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரஹா என்று நடுவில் பேசுகிறார். பிறகு சர்வ பிரகரணாயுதா என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முடிக்கிறார். ஒருவர் கேட்டார், சுவாமி பூரணம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த பூரணத்தை விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மூலமாக நாம் எப்படி அறிவது என்று கேட்டவுடன் இந்த 3 இடங்களை நினைவில் வைத்துக்கொள். முதலில் விஸ்வம் என்னும் சப்தத்தின் பொருளை உணர்.
அமிர்த்யுஹு சர்வதிருக் சிம்மஹா என்பதான அந்த திருநாமங்களின் பொருளை உணர். சர்வப்பிரகரணாயுதா என்னும் திருநாமத்தின் பொருளை உணர்ந்து கொள் என்றார். புரியவில்லையே சுவாமி என்றால், விஸ்வம் என்றால் என்ன பொருள்? விஸ்வம் என்றால் விஸ்வாய நமஹா. பராசர பட்டருடைய சகசநாமத்தின் பொருளை பார்த்தோம் என்றால், எம்பெருமான் என்பவன் விஸ்வஸ்வரூபனாக விளங்குகிறான். எங்கும் உளன் கண்ணன். பிரகலாதனை பார்த்து கேட்டான், எங்கே ஹரி எங்கே ஹரி, ஒய்யார் யூ இன் ஹரினா. யார்? பிரகலாதன் இரண்யகசிபுவை பார்த்து. யூ ஆர் ஆல்சோ ஆல்வேஸ் வித் ஹரி அப்படின்னா. புரியல இரண்யகசிபுவுக்கு. நீ சொன்ன சொல்லிலும் உளன், நீ சொன்ன வார்த்தையிலும் அந்த ஹரி இருக்கிறானே என்று அவனை காண்பித்தான். அப்போ பிரகலாதன் சந்தோஷப்பட்டான், அப்பா என்னை விட அதிகமாக பஜனை பண்ணுற நீ. எங்கே அவன்னு கேட்டால் ஒரு லாஜிக் இருக்குது, எங்கே ஹரி எங்கே ஹரின்னு கேட்டால் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை என்னை விட அழகா நீ பண்ணுறேன்னா. அப்படி விஸ்வம் எங்கும் எங்கு இருக்கிறான் என்று கேட்டதற்கு எங்கும் உளன் என்பதாக விஸ்வஸ்வரூபனாகவே விளங்கக்கூடியவன் யார்? நிருசிம்மன். அதனால்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் காண்பிப்பார், திரைலோக்கியமேதகிலம் நரசிம்ம கர்ப்பம் என்று. ஐயா, உலகத்தில் இரண்யகசிபுவினுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு தூணை தட்டினால் அதில் நிருசிம்மன் ஆவிர்பவித்து விட்டான். இங்கே உக்ரஸ்தம்பத்தை சேவிக்கப் போகிறோம் நாம். உயர்ந்ததான ஒரு பர்வத சிகரத்தின் மேலே ஏறி சென்று அவனை தரிசிப்பதே ஒரு பெரிய பாக்கியம். அந்த தூண் எப்படி சங்கனி தூண் பிளந்த பிரான் என்று, அந்த தூணை பிளந்த பெருமாள் எப்படி ஆவிர்பவித்தார் என்று காண்பிக்கிறார். அப்படி அந்த தூண் பிரசவித்து விட்டது, மற்ற எல்லாம் நிருசிம்மனை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தது அமிர்த்யுத் சர்வதிக் சிம்மஹா என்பதாக சிம்ம சதிருஷனான எம்பெருமான், சிம்ம சப்தத்தினாலே சொல்லப்படக்கூடிய பெருமாள். சர்வப்பிரகரணாயுதா என்றால் என்ன பொருள் என்றால், ஆயுதங்கள் இல்லாத நகங்களையும் ஆயுதங்களாக கொண்டவன். ஆயுதங்கள் இல்லாத நகங்களை கூட ஆயுதங்களாக கொண்டவன். அப்போ பூரணத்துவம் என்றால் என்ன பொருள்? எங்கும் நிறைந்திருப்பவன், எப்பொழுதும் நிறைந்திருப்பவன், எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நிறைந்திருப்பவன், எல்லாவற்றையும் வியாபித்து இருப்பவன். ஒரே அர்த்தம்தான் மறுபடி சொல்லப்படுகிறது. அப்போ பூரணத்துவம் என்றால் ஜெகத் காரணத்துவம் எவனோ அவனே பூரணத்துவம், அவன்தான் ஸ்ரீ நிருசிம்மன். அந்த நிருசிம்மாவதாரத்திற்கு பெருமை அதிகம். அதனால்தான் பராசர பட்டர் சொல்லுவார், பாலை மட்டும் சுவைத்தவனுக்கு அதனுடைய ருச்சி தெரியும், சர்க்கரையை மட்டும் சுவைத்தவனுக்கு அதனுடைய ருச்சி தெரியும். ஆனால் பாலில் சர்க்கரையிட்டு சுவைத்தானேயானால் மறுபடியும் அவன் பாலை மட்டுமோ சர்க்கரையை மட்டுமோ சுவைப்பானோ? பாலும் சர்க்கரையும் கலந்துத்தானே சுவைப்பான். அதுபோல நிருசிம்மாவதாரத்தை ஒருவன் அனுபவிக்க தெரிந்து விட்டானேயானால், அவன் அந்த அனுபவிக்க ஆரம்பித்து விட்டானேயானால் மற்ற அவதாரங்களை கூட அவன் நினைத்து பார்க்க மாட்டான். அப்பேற்பட்டதான பூரணத்துவம் இதில் நிறைந்திருக்கிறது என்று வர்ணிக்கிறார். ஆகையால் தான் புராணம் சொல்லுகிறது, இதோ இப்பொழுது நாம் சேவிக்கிறோமே எப்பேற்பட்டதான வேத மலை இது. வேதமே மலையாக வந்தது. அந்த வேதஸ்வரூபனான கருடனே இங்கே தவம் செய்து சித்தி பெற்றதினாலே இதற்கு வேத பர்வதம், கருட பர்வதம், அஹோபிலே காருட சைல மத்தியே என்று கருடாத்ரி என்று பெயர் பெற்றதான இந்த மலை, இந்த மலையின் பெருமையை புராணம் பேசுகிறது. நநாரசிம்ஹாத் அதிகச்சதேவஹா. எம்பெருமான் எத்தனையோ விதமான அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் அத்தனை அவதாரங்களுக்குள்ளே நிருசிம்மாவதாரத்திற்கு சதிருஷமான சமமான ஒரு அவதாரம் என்பது கிடையவே கிடையாது. அப்பொழுதே வந்தான், அப்பொழுதே காரியத்தை முடித்தான், பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணான், எஸ்கேப், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ராமாவதாரம் மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணணும்னு 11,000 வருஷம் வெயிட் பண்ணது. கருட பகவான் கஷ்யப பிரஜாபதியுடைய நியமனப்படி இங்கே தபஸ் பண்ணார். கருடனுடைய தபஸுக்கு எம்பெருமான் மிக சந்தோஷப்பட்டு ஜுவாலா நிருசிம்மனாக சேவை சாய்க்கிறான். எம்பெருமான் அஷ்டபுஜ நிருசிம்மனாக 8 திருக்கரங்களால் சங்கம் சக்கரம் 2 கரங்களில் சார்த்திக் கொண்டு 2 கைகளால் ஹிரண்யகசிபனை பிடித்து 2 கைகளால் அவனுடைய வயிற்றை கிழித்து அந்த குடலை மற்றொரு 2 கரங்களால் மாலையாக சாத்தின்றிருக்கிற ஒரு ரூபத்தில் இங்க பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றான். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் என்பதாக தனக்கு தகுந்த தாய் தந்தையரை எல்லாம் யோசிக்கல. பித்ருத்வம் அன்யேஷு அவிசாரித்துரம். அதே ஸ்பாட்டில் எங்கே தட்டுவானோ தெரியாதுன்னு எல்லா இடத்துலையும் இருந்தான். அவன் கம்பத்தை தட்டினான். என்னையா பாருனர், ஏதோ ஒரு இரண்யகசிபு வீட்டில் இருந்த கம்பம் பிரம்மாவுக்கு பாட்டி ஆச்சினர் தேசிகன். அது எப்படி சுவாமி ஆச்சினர்? பின்ன
பிரம்மாவை பெற்றவன் நாராயணன், நாராயணனை பெற்ற கம்பம் பிரம்மாவுடையதான பாட்டி. அவ்வளோதான், மேட்டர் ஓவர்விட்டது. அதனால தான் கம்பனிலிருந்து பிறந்தவன், கம்பத்திலிருந்து பிறந்தவனுக்கு கம்பன் என்று பெயர். விபீஷணன் அடைக்கல படலத்தில் கம்பநாட்டாழ்வன் ஹிரண்யவதை படலத்தை பாடி தன்னுடைய நரசிம்ம பக்தியை வெளிப்படுத்தினார் என்று பெரியோர்கள் சொல்வது உண்டு. நாரசிம்மாத் அதிகச்ச தேவகா, ஐயா நிருசிம்மனை காட்டிலும் ஒப்புயர்வற்ற ஒரு தெய்வத்தை பார்க்க முடியாது. ந தீர்த்தமன்யத் பவநாசஹேதோஹோ, இதோ இங்கே பிரவகிக்கிறது ஒரு மிகச்சிறந்த நதி, பவநாசினி, பாப விநாசினி என்று அதற்கு பெயர். இங்கு உள்ளதான மலையின் மீது ஒரு புளிய மரத்தின் அடியிலிருந்து இந்த நதியானது பிரவகிக்கிறது. எப்படி ஷடம் என்னும் வாயுவை ஒழித்த நம்மாழ்வார் ஒரு புளிய மரத்திலிருந்து நமக்கு அனுகிரகத்தை செய்து நம்முடைய சம்பிரதாயத்தின் தலைவராக விளங்குகிறாரோ, அதுபோன்று நம்முடைய பாபங்களையும் தாபங்களையும் ஒழிக்கும் புண்ணிய நதியான மகாநதியான கங்கை முதலான நதிகளை காட்டிலும் சிறப்பு வாய்ந்த நதியான இந்த பவநாசினி இங்கே அஹோபில க்ஷேத்திரத்தில் ஒரு புளிய மரத்தின் அடியிலிருந்து பிரவகிக்கிறது. சாட்சாத் நிருசிம்மனுடைய திருமேனி சம்பந்தத்தை உடையது. ந தீர்த்தமன்யத் பவநாசஹேதோஹோ, பவநாசினிக்கு சமமானது ஒரு தீர்த்த விசேஷத்தை பார்க்க முடியாது. உலகத்தில் மகேந்திரம், ஹிமவத் பர்வதம், மேரு, பாரியாத்திரம், விந்தியாச்சலம் என்று எத்தனையோ மலைகள் உள்ளன. ஆனால் அந்த மலைகள் அனைத்துமே இந்த காருடாத்ரி என்னும் கருடகிரிக்கு சமமாக ஆகாது, ஈடாகாது. ந காருடாத்ரேஹே அபரோஸ்தி சைலஹா, ந காருடாத்ரேஹே அபரோஸ்தி சைலஹா. எத்தனையோ மலைகள் இருந்தால் என்ன சுவாமி, இந்த கருட பர்வதத்திற்கு சமமான ஒரு மலையை பார்க்க முடியாது, சதிருஷமானது ஒரு மலையை பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்டதான புண்ணியம் மலை. மலை ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே என்று நம்மாழ்வார் பேசினார் அல்லவா, அந்த மலையும் இந்த மலையை சார்ந்தது தான். ஆகையால் தான் வெங்கடாச்சல மகாத்மியத்தில் சொல்லுவார்கள், வதனம் வெங்கடகிரிஹி என்பார்கள். இப்போல்லாம் என்ன சொல்லணும், பேர்ட் வியூ கூட கிடையாது, ட்ரோன் வியூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போல்லாம் ஒரு கேமரா எடுத்தால் உடனே ட்ரோனில் தான் பார்க்கணும். அப்போ நேராக ட்ரோன் வியூவில் தான் பார்க்கணுன்ற மாதிரி வச்சு விட்டோம் நம்ம. அப்படி அந்த ட்ரோன் வியூவில் பார்த்தோம்னா அந்த மலையினுடைய தொடர்ச்சி இருக்கிறது அல்லவா, அந்த தொடர்ச்சியை பார்த்தோம்னா வதனம்ன்றதாக சொல்லி அதனுடைய சிரோபாகம், முகபாகம் என்பது வெங்கட பர்வதம், திருவேங்கட மாமலை. நம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தொழுதெழுத எம்பெருமான், வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் மந்திபாய் வடவேங்கட மாமலை. கீழே இருக்கிறவா மேலே வருவா, மேலே ரொம்ப வசதியாக இருக்கிறவன்றவாளை கீழே இறக்கிடுவான். யார்? ஸ்ரீனிவாசன். இவர்கள் ரெண்டு பேரும் மெர்ஜாய் சேவிக்கக்கூடிய பெருமாள் யார்? ஸ்ரீனிவாசன். அது வதன பாகம். மத்தியம பிரதேசம் இருக்கு இல்லையா, அந்த மத்தியம பிரதேசம்ன்றது அஹோபில க்ஷேத்திரம். புச்ச பாகம்ன்றது இருக்குது, அதனுடைய வால்பாகம் ஒரு ஆதிசேஷனுடையதான ரூபத்தில் இருக்குமா. அந்த மலையிலேருந்து, அந்த மலையை மேலேருந்து பார்த்தோம்னா ஆதிசேஷனுடைய ரூபத்தில் இருக்குமா. அந்த புச்ச பாகம் இருக்கு இல்லையா, அது சிவக்ஷேத்திரம், ஸ்ரீசைல க்ஷேத்திரம் என்பதாக பெயர். பரமேஸ்வரன் நந்திகேஸ்வரருக்கு அனுகிரகம் பண்ணினான். அந்த பரமேஸ்வரன் நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த என்று இந்த அஹோபில நரசிம்மனை சேவிக்கிறான். நீங்கள் அனைவரும் அஹோபில க்ஷேத்திரத்தில் நிருசிம்மனை போய் சேவிச்சேன்னா, அஹோபில குகையில் நிருசிம்மனை சேவிக்கச்சே பக்கத்தில் ஒரு குகைக்குள்ளே பார்த்தேன்னு சொன்னால் அங்கே லிங்க ரூபத்தில் பரமேஸ்வரன் இன்றளவும் நிருசிம்மனை சேவித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அங்கே லிங்க ரூபத்தில் பரமேஸ்வரன் இன்றளவும் நிருசிம்மனை பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பகவான் அந்த பரமேஸ்வரனுடையதான பெருமை காண்பிக்கப்படுகிறது. நிருசிம்மனுடைய பக்தன் அவன் என்று காண்பிக்கிறார். அப்போ நிருசிம்ம பக்தனை காட்டிலும் உயர்ந்த யோகிராஜர் யாரை சொல்ல முடியும்? நிருசிம்ம பக்தர்கள்னால் யார்? பிரஹ்லாதனை நாம் சொல்கிறோம் நிருசிம்மனுடைய பக்தன். உபமானம் அசேஷானாம் என்று அவர் மிகச்சிறந்த நிருசிம்ம பக்தர் என்று பிரஹ்லாதனை போற்றுகிறோம். அதற்கு அடுத்ததாக எம்மி ராமானுஷன், பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் சங்கனாளி இட்டிரஞ்சம் என்று அடுத்த நிருசிம்ம பக்தரான திருமங்கையாழ்வார் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து பாடினார் அல்லவா. அந்த பாட்டின் உட்பொருளை பெரியவாச்சான் பிள்ளை முதலான மகான்கள் பேசும் பொழுது எப்படி பேசுவார்கள்? வாதிகளையெல்லாம் ஒழித்து யதி சிம்மமாக, யதி ராஜராக எம்மி ராமானுஷன் நடையாடக்கூடிய நிருசிம்ம க்ஷேத்திரம் இது என்று இந்த க்ஷேத்திரத்தின் பெருமையை பேசுவார். ஆகையால் சுவாமி ராமானுஜர், சுவாமி ராமானுஜருக்கு பிறகு சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேஷன் முதலான நம்முடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த பெரியோர்கள், அதன் பிறகு யோகிராஜராக சாக்ஷாத் ஸ்ரீ நிருசிம்மனாலேயே அனுகிரகம் செய்யப்பட்டவராக, சந்நியாச ஆசிரமம் என்பதாக அந்த சந்நியாச தீட்சை அளிக்கப்பட்டவராக, மிகச்சிறந்த யோகிராஜராக, ஆதிகுரு நரசிங்கன் அருளாலே யோகியான ஆதிவன்ஷீர் ஷடகோபன் என்று பெயர் பெற்ற மகனீயர், அவருடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் காண்பிக்கப்படுகிறார்கள். ஆகையால் அன்பர்களே,
உத்தமமான இந்த க்ஷேத்திரத்தின் மகிமையை நாம் பார்க்கும் பொழுது முதலில் இந்த மலையை சேவிக்கிறோம். மலையில் அமர்ந்துரையும் எம்பெருமான் ஸ்ரீ நிருசிம்மனின் வைபவத்தை உணர்கிறோம். இங்கே பெருகக்கூடிய புண்ணிய நதியான பவனாசினியின் மேன்மைதனை உணர்கிறோம். இங்கே யோகிராஜர்களான சித்தர்கள், சாரணர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள் தவிர்த்து பல யோகி புருஷர்கள், யோகிராஜர்கள் பலரும் வந்து இங்கே தவம் செய்து சித்தி பெற்றதான அதனுடைய மகிமையை உணர்கிறோம். நிருசிம்ம பக்தனை காட்டிலும் உயர்ந்த பக்தன் இல்லை என்பதையும் நாம் உணர்கிறோம். நாரசிம்ஹாத் அதிகச்சதேவா ந தீர்த்தமன்யத் பவநாசகேதோः ந காருடாத்ரேஹே அபரோஸ்தி சைலஹ ந பக்தஜந்தோः அபரோஸ்தி யோகி என்பதாக இந்த மலையின் பெருமையை நாம் பார்க்கலாம். இந்த மலையின் பெருமையை சொல்லும் பொழுது விசேஷமாக புராணங்கள் வர்ணிக்கின்றன. இங்கே கருடன் கஷ்யப பிரஜாபதியினுடைய நியமனத்தினாலே வந்து தவம் செய்தான். ககபதி தபசோச்சைஹி சர்வதோ பாசமானஹ. இந்த மலையின் அழகை சேவியுங்கள். அற்புதமான பச்சை பசும் புல்வெளிகள் படர்ந்து அழகியதான மூங்கில்கள் நிறைந்து விசேஷமான மிருகங்களும் பறவை இனங்களும் இங்கே வசித்து கொண்டு அழகியதான குகைகளில் பல தாபசர்கள் நிருசிம்மனை எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மலை நம்முடைய பாபங்களை எல்லாம் நீக்கக்கூடியது. இதோ இந்த மலையில்தான் கருடன் தவம் செய்து சித்தி பெற்றான். ஆகையால் இந்த மலைக்கு கருடகிரி, கருடாத்ரி என்பதாக பெயர். ஆகையால் தான் புராணம் இந்த மலையின் மேன்மையை சொல்லுகிறது. ககபதி தபசோச்சைஹி சர்வதோ பாசமானஹ. ககபதி என்றால் பக்ஷிராஜன் என்பதாக பொருள். பக்ஷிராஜனான கருடன் இங்கே தவம் செய்தான். ககபதி தபசோச்சைஹி சர்வதோ பாசமானஹ பலத்ருண ஜலபாணைஹி சேவிதஸ்தாபசௌகைஹி. இங்கே நிருசிம்மனையே தியானிக்கக்கூடிய பக்த சிரோமணிகள், மகான்கள், தாபசர்கள் அனைவரும் இங்குள்ள பவனாசினியின் தீர்த்தத்தையும் இங்கே காடுகளில் விளையக்கூடியதான காய்கனி கிழங்குகளையும் புசித்து பெருமானை ஆராதிப்பவர்கள். வேறு எதையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். சகல புவன ரக்ஷா தட்சிணா சர்வதாயி விலசது புவி நித்யம் பர்வதோ காருடாத்ரிஹி. அன்பர்களே, உள்ளே சென்று இங்கே குகைகளில் நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய நிருசிம்மனை நாம் பிரார்த்தித்தால்தான் பலன் கொடுப்பான் என்று நினைக்காதீர்கள். சகல புவன ரக்ஷா தட்சிணா சர்வதாயி. உலகத்தையே ரட்சிப்பது இந்த மலைதானாம். உலகத்தில் உள்ள மக்களின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவது இந்த மலைதானாம். சர்வதாயி விலசது புவி நித்யம் விலசது ஹிருதி நித்யம் பர்வதோ காருடாத்ரிஹி. உயர்ந்ததான இந்த மலை உலகத்தில் எப்பொழுதும் விளங்குகிறது. உயர்ந்ததான இந்த மலை நம்முடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் நமக்கு இருக்கட்டும். ஏன்னா இந்த மலையை தியானம் பண்ணோம்னா மலைக்குள்ளே இருக்கிற நிருசிம்மன் நமக்குள்ளே வந்துடுவான். வெறும் கற்பாறையாக இருக்கக்கூடிய இந்த மனசை நாம் கருடாத்ரியாக தியானம் பண்ணினோம்னா அப்போ இந்த கற்பாறைக்குள்ள நிருசிம்மன் நமக்கு சேவை சாதிப்பான். அப்போ கற்பாறை ஆன நம்முடையதான மனசு கற்பாறை யாமினி. நான் வேறு யாரை கற்பேன், வேறு யாரை தெரிஞ்சுப்பேன், நிருசிம்மரை தவிர வேறு யாரை கேட்பேன், வேறு யாரை பாடுவேன் என்பதாக அத்தியந்தம் மிருதுவாக நமக்கு அது ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. அப்பேற்பட்டதான இந்த உயர்ந்த மலை, அதனுடைய பெருமை, பவனாசிரியின் பெருமை, யோகிராஜர்களுடைய பெருமை, நிருசிம்மனுடைய பெருமையை சுபகிருத் என்பதாக பத்ரஸ்வரூபனான மங்களத்தை அளிக்கும் நிருசிம்மனின் அனுக்கிரகத்தினாலே நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.